கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 19/10/2025 சம்ருதி லாட்டரி ட்ரா நம்பர் 25 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் உள்ள மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சூப்பரான தரமான டெய்லி கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. சரிங்களா, அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம மறக்காமல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணி கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 2 நாள் நம்மளுக்கு இந்த சி போர்டு வந்து செட் ஆகாமே இருக்குது, என்னன்னு தெரில. ஒரு மாதிரியாகவே அன்மேட்சாக போகுது. அதாவது உட்காருது கரெக்டாக உட்காராமல் அன்மேட்சாகவே போகுது. 81 வச்சுருக்கோம், 82 அடிக்கிறான். இப்படி பார்த்தீங்களா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தக்க செயல். எனிவேஸ், அடுத்தடுத்து வின்னிங்கை தூக்குறதுக்கான வழிகளை பார்ப்போம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், திங்கக்கிழமை தீபாவளி. அதுக்குள்ளே நாளைக்கு ஒரு நல்ல ட்ரையாக நம்ம இன்றைக்கே ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தூக்கிடலாம். ஓகேங்களா, இப்போ வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்றதை வாங்க பார்த்துருவோம். 2 கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, சி போர்டை பொறுத்தவரை நமக்கு வீடியோவில் கொடுத்துருக்கோம். சி போர்டு வந்து வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் 2 பாஸுங்க. அதில் பவர் அண்ட் ஃப்ளிப்பில் எடுப்போம், அதில் வந்து நமக்கு கரெக்டாக உட்காந்துருச்சு. இந்த 9 பார்த்துக்கிட்டோம்னா 3வது நாள் நமக்கு ட்ராவல் ஆகிக்கிட்டே வருது 9. ஓகேங்களா, இது யாரெல்லாம் கவனிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏசி வந்து 92, நம்ம 42 49 எடுத்தோம். பட் ஆனால் அப்படி உல்ட்டாவாயிருச்சு. என்ன, சி போர்டில் 9-2 சி போர்டிலே உட்காந்துருச்சு. இல்லைன்னா மேலே 9 எடுத்திருந்தோம்னா சி போர்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை இருந்திருக்கும். எப்பயும் போல் நமக்கு ஆல் போர்டு 8 வந்து நமக்கு பாஸு. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சுமாரான ஒரு வின்னிங் தான். பட் ஆனால் ஏசி ட்ரை பண்ணியிருந்தோம், ஏசி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஏசி 4 நம்பரில் உட்காந்துருக்கும். ஏபி ஏசி ரெண்டுமே உட்காந்துருக்கும். அந்த 9 மறுபடியும் வந்த 9 வந்தனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஆட்டம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 3 டிஜிட்டு பார்த்துருவோம். சரிங்களா, இன்றைக்கி மட்டும் 3 டிஜிட்டு தான், 3 டிஜிட் பாக்ஸ் கிடையாது, 3 டிஜிட்டு தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 305-206-213-712-370, 156, 217, 628. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் தான். 3 டிஜிட் கெஸ்ஸிங் தான், பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 825-213-712-117-628. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
இது நம்ம அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் மேக்ஸிமம் உட்காரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் அடித்தா 3 டிஜிட் வின்னு இல்லை காம்பன்சேஷன். ஓகேங்களா, நம்மளுக்கு கை நட்டு ஆகாத அளவுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால் சிறந்த ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 9 வந்து நம்மளை விட்டு ஏ போர்ட்லேருந்து விட்டு போனால் தான் நம்மளுக்கு அடுத்த கெஸ்ஸிங் உட்காரும்ல. அது வரைக்கும் நம்மளுக்கு அன்மேட்சாக தான் இருக்கும், உட்காரவே செய்யாது. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். சம்ருதி லாட்டரி கெஸ்ஸிங் எதுவுமா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டூ 8 8 7 2 5 5 2 0 4 7 8 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 3 அடுத்து இதே 3 6 மாற்றிக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். 2 8 8 7 2 5 5 2 0 4 7 8 6 3 மற்றும் 3 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஏ போர்டை தவிர்த்து பார்த்துருவோம். பி போர்டும் சி போர்டும் பார்த்துருவோம். பி போர்டு அண்டு சி. ஓகேங்களா, பி போர்டை பொறுத்தளவு 8 வந்திருக்கனால 6 உட்காரும் இல்லை 3 உட்காரும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்தளவு 2 வந்துருச்சு இல்லையா, 5 9. ஓகேங்களா, அதாவது ஏ போர்டில் உட்காந்த 9 அப்படியே சி போர்டில் உட்காரதுக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. பி போர்டை பொறுத்தளவு 6 இல்லைன்னா 3, சி போர்டை பொறுத்தளவு 5 இல்லைன்னா 9. இதுதான். ஓகேங்களா, இதை வேணால் இப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பிசிக்கு வந்து 6 5 6 9. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 9 3 5. ஓகேங்களா, இப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் அதோடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது, சிங்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 7 6 3 இப்படி எட்டணும் 0. அவ்வளோதான். ஓகேங்களா, இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக சிங்கிளாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 763. ஓகேங்களா, தீபாவளி எதுவுமா ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்மளுடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இனிதாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகேங்களா, அனைவருக்கும் இனிய தீபாவளி, அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வந்து நம்ம நாளைக்கு சொல்லுவோம். சரிங்களா, டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.